வியூவர்ஸ், இன்றைக்கி முதல்ல நான் லஞ்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கிச்சன் க்ளீனிங் பண்ணலான்னு நினைக்கிறேன். பாத்திரம் மட்டும் கழுவி வச்சுருக்கேன். நான் இப்போ வந்து மீன் குழம்பு செய்ய போகிறேன். செட்டிநாட்டு மாடலில் ரொம்ப டேஸ்டியான மீன் குழம்பு செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். இப்போ முதல்ல நான் மீன் எடுத்துக்கிறேன். நான் சாலை மீன் தான் எடுத்துருக்கேன். 1/2 கிலோ சாலை மீன் எடுத்துருக்கேன். இதை வந்து இப்போ முதல்ல நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். கல் உப்பு மஞ்சத்தூளும் போட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வரேன். இது பாருங்கள், மீன் நல்லா வாஷ் பண்ணி நல்லா பளிச்சுன்னு எவ்வளோ புது மீனாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த மீனை இப்படியே வச்சுக்கலாம். நான் அதுக்கு வந்து சாம்பார் வெங்காயத்தை இதை பாருங்கள் தோல் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது புளி ஊற போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம முதல்ல கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். ஒரு கடாயி ஃப்ரை பண்ண போகிறேன். ஒரு 5-6 மீன் எடுத்து ஃப்ரை பண்ணிக்கிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். போதும், 4 மீன் ஃப்ரை, ஒரு 5 மீன் ஃப்ரை பண்ணிவிட்டு மற்றது வந்து குழம்புக்கு போட்டுடலாம். நான் சிம்பிளாக தான் ஃப்ரை பண்ணுறேன். சால்ட் போட்டுக்கிட்டேன். கொஞ்சமாக நான் குழம்பு மிளகாத்தூள் மட்டும்தான் போடுறேன். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். கொஞ்சம் நேரம் உப்பு பிடிக்கட்டும். லெமன் வேணுன்றவங்க லெமன் போட்டுக்கலாம், புளி தண்ணி ஊற்றணும் ஊற்றிக்கிடலாம். நான் வந்து சிம்பிளாக இப்படி தான் வறுக்க போகிறேன். வெறும் உப்பும் குழம்பு மிளகாத்தூள் தான். இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். சிக்கன் 65 மசாலா தூள் போடலாம், அரிசி மாவு போட்டுக்கிடலாம், கூடவே கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கிடலாம், எது வேணாலும் போட்டு ஊற வச்சுக்கிடலாம். நான் வந்து சிம்பிளாக ரொம்ப சிம்பிள் மெத்தடில் நான் வந்து சமையல் பண்ணுறேன். அடுத்தது வந்து இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு மசாலா தயார் பண்ண போகிறேன். செட்டிநாடு மீன் குழம்புனாலே நல்லா ஸ்பைஸியாக இருக்கிறது தான். அதனால் நான் வந்து ஒரு மசாலா தயார் பண்ண போகிறேன். அதுக்கு நான் வந்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிறேன். ஸ்டவ்வில் வச்சுட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு கடாய் நல்லா சூடாயிடுச்சா சிம்மில் வச்சுக்கலாம். சூடான பிறகு சிம்மில் வச்சுக்கலாம். தனியா, அதாவது கொத்தமல்லி, விதை, காஷ்மீரி சில்லி, இது வந்து கலருக்காக காஷ்மீரி சில்லி. அடுத்தது கொஞ்சமாக காரத்துக்காக ஒரு 2-3 குண்டு மிளகா, சாதா குழம்பு மிளகா. அடுத்தது கொஞ்சமாக நான் மிளகு போட்டுக்கிறேன். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம். ஏன்னா நம்ம நிறைய மீன் குழம்பு வச்சா அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய போட்டுக்கிடலாம். கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக சோம்பு, அதாவது பெரும் சீரகம் சொல்லுவீங்களே அது, கொஞ்சமாக வெந்தயம், இதெல்லாம் போட்டு நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். சிம்மில் வச்சு தான் ஃப்ரை பண்ணுறேன். ரொம்ப சிம்பிள் ஆன் பெஸ்ட்டு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5-6 பழம் சாம்பார் வெங்காயம் போட்டுக்கிறேன். அதையும் ஃப்ரை பண்ணிக்கிறேன். வாசனை வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுவோம். நான் வந்து 1/2 கிலோ மீன் தான் பண்ணுறேன். அதுலேயே ஒரு 5-6 மீன் எடுத்து வறுத்துக்கிறேன். ஆனால் மீன் கொஞ்சம் தான் இருக்குது, அதனால் இது கொஞ்சம் போதும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு 2 தக்காளி அதிகம், ஆனால் நான் ஒரு தக்காளி போட்டுக்கிறேன். அதையும் இதில் கட் பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நான் போட்டு அரைக்க போகிறேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது இவ்வளோத்தையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, இதையும் எல்லாத்தையும் போட்டு நான் இது சூடு ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். அதுக்கு முன்னாடி இது சூடு ஆறட்டும், எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மீன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மீனில் நான் இப்போ புளியை கரைச்சி ஊற்ற போகிறேன்.
ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செட்டிநாடு வகை மீன் குழம்பு. இது ஒரு வகையான செட்டிநாட்டு மீன் குழம்பு. இதை பாருங்கள், நான் இதிலே புளியை கரைச்சி ஊற்றிக்கிறேன். இதில் நான் இதுக்கு தகுந்த மாதிரி தான் உப்பு போட போகிறேன். இந்த மீன் குழம்புக்கு எவ்வளோ, இந்த மீனுக்கு எவ்வளோ போடணுமோ அதுக்கு தான் உப்பு போடுறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த குழம்பு மிளகாத்தூள் இதிலே போட்டுக்கிறேன். கொஞ்சம் தான் போடுறேன், ஏன்னா நான் ஏற்கனவே மசாலா தயார் பண்ணுறேன். இப்போ இதில் ஊறட்டும். நல்லா இந்த தண்ணியிலேயே உப்பு தண்ணி, உப்பு, புளி, மிளகாத்தூள் இவ்வளவும் இருக்குது. காரம், புளிப்பு, உப்புலாம் இதில் அப்படியே ஏறட்டும். ஃபுல்லாக அப்படியே ஏறும். ஓகே. இன்னும் கொஞ்சம் மீன் புளி இருக்குது பார்த்தீங்களா, அதில் நான் வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் பிசைஞ்சு வச்சுக்கிறேன். புளியை கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கிறேன். இப்போ அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். நம்ம குயிக்காக முடிக்கலாம், செலவும் கம்மி, ரொம்ப கம்மி அமௌண்ட்டில் பொருட்கள் வச்சு நம்ம ரொம்ப டேஸ்டான சமையல் பண்ணலாம். கறி சூடாகட்டும். சட்டி சூடாயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃப்ரை பண்ண போகிறேன். நல்லா அழகாக ஃப்ரை பண்ணி அழகாக ஒரு மீனை சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த வெங்காயத்தை நான் வந்து அரிஞ்சு வச்சுக்கிறேன். தாளிக்கிறதுக்கு வெங்காயம் தேவையில்லை, சாம்பார் வெங்காயம் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு இதை வந்து கொஞ்சம் சின்னதாக ரெண்டாக அரிஞ்சு வச்சுக்கலாம். இன்றைக்கி லன்ச்சு இதுதான். ரொம்ப டேஸ்டியான செட்டிநாட்டு மீன் குழம்பு. பார்க்கையே உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். பார்க்கும்போதே ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும் அந்த மீன் குழம்பு. இப்போ வெங்காயத்தை நான் அரிஞ்சிட்டேன். நான் போயிட்டு மிக்ஸி ஜாரில் அதை அரைச்சிட்டு வந்துடுறேன். மிக்ஸி ஜார் எடுத்து இந்த நான் கடாயில் வறுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் நான் அரைச்சிக்கலான்னு பார்க்குறேன். எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு ரொம்ப டேஸ்டியான செட்டிநாட்டு மீன் குழம்பு இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள் மக்களே, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். அதுக்குள்ளே சட்டியில் எண்ணெய் சூடாகட்டும். மீனை போட்டு வறுத்துருவோம். ஒரு ஸ்டவ்வில் ஒயிட் ரைஸ் அரிசியை ஊற வச்சு சாப்பாடு செய்ய ரொம்ப உதிரியாகவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் அரிசியை ஊற வச்சுட்டு நல்லா டேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் மீனை வறுக்கப் போகிறேன். இந்த எண்ணெயிலேயே நான் குழம்பும் பண்ணிடுவேன். ரொம்ப டேஸ்டியான மீன் வறுவல், செம்ம டேஸ்டியான மீன் வறுவல். ஆனால் போதும். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன், இப்போ உடனே நம்ம திருப்பி போடக்கூடாது. கொஞ்ச நேரம் அப்படியே எண்ணெயிலே வேகட்டும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ நம்ம திருப்பி போடலாம். எப்பவுமே மீனை போட்ட உடனே திருப்பக்கூடாது. கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே விட்டு பிடிக்கணும். விட்டு பிடிச்சாதான் மீன் உடையாமல் வரும். உடனே நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது மீன். இப்போ இதை வறுத்துட்ட பிறகு இந்த எண்ணெயிலே நம்ம செட்டிநாட்டு வகை மீன் குழம்பு சேர்க்குறோம். இப்போ ஒரு ஸ்டவ்வில் என்ன பண்ண போகிறேன், நான் முட்டையை வேக விட்டுக்க போகிறேன். மீன் குழம்பு, மீன் வறுவல், எக்கு. இப்போ ஒரு ஸ்டவ்வில் இதை வச்சுட்டேன். ஒரு சைடில் ஒரு ஸ்டவ்வில் சாப்பாடு, ஒரு ஸ்டவ்வில் முட்டை வேக வைக்கிறேன், ஒரு ஸ்டவ்வில் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறேன். இந்த முட்டை வேக வைக்கிறதுக்கு எப்பவுமே நம்ம உப்பு போட்டு தான் வேக வைக்கணும். அப்போ தான் முட்டை உடையாமல் நம்ம எடுக்கலாம். இப்போ இந்த மீன் வறுத்துட்டேன்னா
உங்களுக்கு ½ மணி நேரத்தில் சமையல் முடிஞ்சிடும். இப்போ 3 ஸ்டவ் இருக்கிறனால ½ மணி நேரம், அப்படி 2 ஸ்டவ்வு 1 ஸ்டவ்வு இருக்கிறவங்க வேணுன்னா 3/4 மணி நேரத்துக்குள்ளே நம்ம சமையலை பண்ணிடலாம். 1/4 மணி நேரத்தில் கிச்சனை க்ளீன் பண்ணிடலாம். 1 ஹவருக்குள்ளே நம்மளோட கிச்சனில் குக்கிங் ஆகிடும். அதே டைமில் கிச்சனும் க்ளீன் ஆகிடும். இப்போ மீன் நல்லா முருகலான மீன் ஃப்ரை ஆகிடுச்சு. மழை வர மாதிரி இருக்குது. இப்போ நம்ம சுட சுட மீன் ஒயிட் ரைஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு முட்டையை அடித்து குழம்புல போட்டுட்டு மீனை வறுத்து வச்சு மீன் குழம்பு போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மீன் வறுவல் ஆகிடுச்சு, போதும். வறுத்தது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ அப்படியே எடுத்துப்போம். ஃப்ரை அது கீரல் போடலை, ஒன்றும் பண்ணலை. ஆனால் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா டேஸ்ட் பார்த்துட்டு நான் சொல்கிறேன். இப்போ எண்ணெய் அடுப்பில் இருக்குது பார்த்தீங்களா? அதில் எண்ணெய் சூடாகவே இருக்குது. கடுகு போட்டுக்கிறேன். எப்பவுமே நான் வெந்தயம் யூஸ் பண்ணுவேன். வெந்தயம் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா சின்னதாக குட்டி வச்சுருந்த சாம்பார் வெங்காயத்தை போட்டுக்கிறேன். உப்பு அப்புறமா போடல, ஏன்னா நான் உப்பு போட்டு தான் ஊற வச்சுருக்கேன். இந்த மீன் குழம்பு மீனை உப்பு புளி மிளகாத்தூள்லாம் போட்டு ஊற வச்சுருக்கேன். அதனால அது அப்புறம் போட்டுக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டேன் பார்த்தீங்களா? மிளகு, சீரகம், அந்த வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறமா மிளகு, வேறு என்ன போட்டேன், தக்காளியெல்லாம் போட்டேன் பார்த்தீங்களா? வெங்காயம், தக்காளி, மிளகு, சீரகம், சோம்பு அதெல்லாம் போட்டேன் பார்த்தீங்களா? அதையும் இப்போ இந்த எண்ணெயிலே போட்டு வதக்கிக்கிடலாம். காஷ்மீரி சில்லி கூட போட்டிருக்கேன்ல, அது நல்லா வதங்கட்டும். இப்போ இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். எண்ணெயிலே நான் வதங்கட்டும். இப்போ இந்த புளியை கரைச்சி இந்த மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுப்போம். புளியை கரைச்சி இந்த மிக்ஸி ஜாரில் விட்டு வச்சுப்போம். கொஞ்சம் புளி தான் ஊற்றுறேன். மீன் கம்மிக்கிறாங்க. இன்னெல்லாம் மசாலா அரைப்பாங்க மிக்ஸி இது அம்மியில், காலம் மாறி போச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு பச்சை மிளகா ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒரு 3 பச்சை மிளகாவே இதில் போட்டுக்கிறேன். கீரி போடணும்னு பார்த்தா கீரை முடியல. ஓகே அவ்வளோவா நான் எடுத்து சாப்பாட்டில் போட்டு சாப்பிடுவேன். ½ மணி நேரத்தில் எனக்கு சமையலே முடிஞ்சிச்சு. நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சமையல் பண்ணும்போது சமையல் ரொம்ப ருசிக்கும். ஏன்னா அதை ஒன்றும் செய்யக்கூடாது, சமையல் மட்டும். நம்ம இன்ட்ரெஸ்டாக மனசு அதில் வச்சு ஆசையாக செய்யும்போது நமக்கு சமையல்லாம் கூட ரொம்ப ருசிக்கும். ஓகே, இப்போ இது நல்லா வாசனை வந்துடுச்சு. இது போட்டு நல்லா பண்ணிட்டேன்னா கரைச்சி வச்ச புளி ஊற்றிக்கிடலாமா? இவ்வளோதான். இப்போ இது நல்லா கொதி வரட்டும். இப்போ அதுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இதுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ
இது வெயிட் போடணும், குக்கர் வேறு வெயிட் போடணும். இந்த மாதிரி புகை இந்த மாதிரி வந்த பிறகு தான் நம்ம வெயிட் போடணும். குக்கருக்கு மட்டும் ஃபஸ்ட்டே போட்டுறக்கூடாது. இப்போ இது நல்லா இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கரெக்டாக இருக்குது. இப்போ இது நல்லா கொதி வரட்டும். இப்போ இந்த கலவையில் கொத்தமல்லி கருவேப்பிலெல்லாம் கூட அரைச்சிட்டேன். இப்போ நான் ஊற வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, மீன், புளி தண்ணி, குழம்பு மிளகாத்தூள், உப்பு, அதையும் இதில் போட்டுக்கிறோம். அப்படியே தேனாட்டம் இருக்கும் செட்டிநாட்டு மீன் குழம்பு, அவ்வளோ தேனாட்டம் இருக்கும். ஊற்றிட்டேன்னா இப்போ ஒயிட் ரைஸ் ஆகிடுச்சு, முட்டை வெந்துச்சு, மீன் வறுத்துட்டேன். இப்போ நம்ம சாப்பிட வேண்டியதுதான். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்த்து சொல்கிறேன். நீங்களும் இந்த மாடலில் செய்து சாப்பிட்டு பாருங்கள். நல்ல சுவையான மீன் குழம்பு. ஓகே, உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கல் உப்பு வாங்க மறந்து போட்டு. இப்போ நான் முட்டையை எடுத்து கீழே அந்த தண்ணியை ஊற்றிட்டு முட்டையை வச்சு அந்த குழம்புலேயே போட்டுக்க போகிறேன். அவ்வளோ முட்டையிலையும் உப்பு பிடிக்கும். எது இதை போட்டேன்னா உப்பு பிடிக்கும் முட்டையில். தோல் ஈஸியாக உரிக்க வரும். அதுக்கு தான் உப்பு போட்டு வேக வைப்பாங்க முட்டை மட்டும். கல் உப்பு போட்டால் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி போட்டுட்டுன்னு வச்சுக்கோங்க, முட்டை வந்து ரொம்ப ஒரு முட்டை எடுத்து வச்சுன்னு ஒரு மீனை குழம்பு மீன் ஒன்று எடுத்து வச்சுட்டு ஒரு வறுத்த மீனை எடுத்து வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே மாசாக இருக்கும் சாப்பாடு. அதுதான் நான் முட்டையெல்லாம் அதில் போட்டுருவேன். முட்டை போட்டேன், மொத்தம் 5 முட்டை வேக வச்சேன். எல்லாத்தையும் இதில் போட்டு இப்போ டேஸ்ட் பார்க்கணும். அப்படியே சுட சுட சாப்பாடு. இது வாழை இலையில் போட்டு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். சாப்பாடு தான் முக்கியம். வெரைட்டியாக சாப்பிடணும். அதே டைமில் ஹெல்த்தி ஃபுட்டாகவும் இருக்கணும், சுத்தமான சுகாதாரமான ஃபுட்டாகவும் இருக்கணும். ஏன்னா தாங்க சாப்பிடக்கூடாது. உடம்புக்கு நல்ல ஃபுட்டாகவும் இருக்கணும். மீன்லாம் அடிக்கடி சேர்த்துக்கலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் ஒரு மாடலில் மீன் குழம்பு வைப்பேன். என்னோடய வீடியோவில் இருக்கும், நிறைய மாடலில் மீன் குழம்பு வச்சுருக்கேன். இது வந்து செட்டிநாட்டு வகை மீன் குழம்பு. பொருட்கள் எல்லாம் ஒரே இதுதான், பொருள் என்னமோ ஒன்று தான், ஆனால் பக்குவம் தான் வேறு, செய்கிற விதம் வேறையாக இருக்கும், அவ்வளோதான். எல்லாத்துக்கும் பொருள் ஒன்றே தான். இப்போ உப்பு எப்படி இருக்குது பார்ப்போம். செம்ம டேஸ்ட். இன்னும் கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இதில் இருக்க மீன் வந்து உடையாது. என்கிட்ட மீன் வந்து இதில் ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, புளியில் ஊற வச்சனால அது உடையாது. உப்பு கம்மியாக இருந்தால் காரம் அதிகமாக தருது. உப்பு போட்ட காரங்க. அப்பா செம்ம டேஸ்ட்டு. காரசாரமான செட்டிநாட்டு மீன் குழம்பு. இப்போ இது கொஞ்சோண்டு நான் வெல்லம் வச்சுருந்தேன், வெல்லம் போடலாம். என்கிட்ட வெல்லம் இல்லை, அதனால் கொஞ்சமாக நான் சுகர் போட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு தான்,
ரொம்ப போடலை, அப்படி இனிப்பு வந்துடும். ஒரு பிஞ்சு தான் சுகர் போட்டிருக்கேன். இப்போ ஸ்டவ் அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டேன். நான் இது மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது குழம்போட டேஸ்ட்டு அதிகமாகும். இப்போ சுவையான செட்டிநாட்டு வகை மீன் குழம்பு பண்ணிட்டேன். இப்போ நான் டேஸ்ட்டு பார்க்க போகிறேன். ஒயிட் ரைஸ் குக்கர் இன்னும் திறக்க முடியாது. இப்போ இந்த செட்டிநாட்டு மீன் குழம்பு வந்து பொதுவாகவே மீன் குழம்பு செய்கிறத விட நைட்டு தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை விட மறுநாளைக்கு இன்னும் நல்லாயிருக்கும். நாளாக தான் மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து ஒயிட் ரைஸ் போட்டுக்கிட்டேன். இப்போ எப்பயுமே குக்கரில் இருக்க சாப்பாடை கிளறி விட்டுணும். அப்போ தான் வந்து உதிரியாகவே இருக்கும். இல்லைன்னா அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கும். சாதம் உதிரியாக இருக்காது. அதனால் இதை வந்து கொஞ்சம் ஈரத்தில் ஓகே ஒயிட் ரைஸ் ஆகிடுச்சா செய்துட்டேன்னா இப்போ இது மேலே ஒரு முட்டை, ஒரு பச்சை மிளகா, ஒரு குழம்பு மீன் அதெல்லாம் வச்சு குழம்பு அப்படியே ஊற்றணும். காரமான மீன் குழம்பு ஊற்றிட்டு ஒரே ஒரு ஃபிஷ் ஃப்ரை இது இவ்வளோ வச்சு நான் சாப்பிட போகிறேன். வாங்க சாப்பிட்லாம். இப்போ அப்படியே டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்டா இந்த மிளகா இருக்குது பார்த்தீங்களா, பச்சை மிளகா, இது ஏன் புளியிலேயும் உப்புலேயும் அப்படியே ஊறினது பார்த்தீங்களா. இதை முதல்ல நசுக்கிக்கிடணும். நல்லா ஓரமாக அப்படி நசுக்கிக்கிட்டு, இன்னும் நாளைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மிளகா, புளியில் ஊறின மிளகா. இதை இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு இதையும் எல்லாத்தையும் எடுத்து ஒரு டேஸ்ட்டாக ஒரு உருண்டை பிடிச்சி நம்ம சுட இருக்குது. அல்டிமேட்டு. டேஸ்ட்டு சூப்பர். சுவையான செட்டிநாட்டு மீன் குழம்பு காரசாரமான மீன் குழம்பு தயார். நீங்களும் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த லஞ்ச் பிடிச்சதுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.